ஆபீஸ் விஷயமா சென்னை போறோம். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற நேரம் அப்படி சென்னையில இந்த எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, சில இடம்லாம் இருக்குது. ஜாலி சுற்றி பாட்டு வரலாம். உனக்கு வேண்டிய துணிமணி, எங்க அப்பாவுக்கு வேண்டிய துணிமணி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆகும். இருங்க, நாங்க கல்யாணம் ஆகி முதல் தடவையா வெளியே போறோம். அங்க காசி ராமேஸ்வரனா போறோம். உங்க அப்பா கையோட கூட்டிட்டு போறதுக்கு அங்க தனியா போறோம். ஒரு ஜாலியா இருந்துட்டு வரலாம்ல. சரிடா, எங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வெளியே போனதில்லை. பாவலையா அவரு உடம்பு சரியில்லாதவர், அவரை கூட்டிட்டு போவாங்க. அதனாலதான் சொல்றேன், உடம்பு சரியில்லாதவரை கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது ஒன்று செய்யலைன்னா ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? அதனாலதான் சொல்றேன், அவரை வீட்லயே விட்டுட்டு போயிடலாம். அவர் உடம்பு சரியில்லாதவரை இங்கே விட்டுட்டு போனா அவரால் பார்த்துக்குவான். அப்பா அப்பா ஆபீஸ் விஷயமா சென்னை போய் வேலை இருக்குது. நீங்களும் வாங்க, அப்படியே போய் ஜாலியாக சுற்றி போட்டு வருவோம். நான் எதுக்குப்பா, நீ கவிதன் போயிட்டு வாங்க. கவிதா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்காது, அவரை பார்த்துக்கிட்டு நீயே இங்கே இரு. போகும்போது கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன். அத்தா ஆமா, இந்த வீட்ல இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த வீட்டுல உனக்கு வேற என்னமா குறைச்சல்? என்ன குறைடா? கல்யாண புதுசுல ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவரு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்க அந்த நேரம் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ ஆசையில மண்ணெல்லி போட்டீங்களே. உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா என்ன விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்க. நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இந்த பாலா போன இருவர் எனக்குதான் தொல்லையா இருக்குது. உனக்குதான் தொல்லை இது. இப்பதாமா எனக்கு புரியுது. ஆமாமா, அது நல்ல விஷயம்தான். நீ பாருங்க, பெண்களில இந்த இருவருக்கு காற்று சளி இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் டாக்டரா இருக்காரு. நீங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி எல்லாமே குணமாயிடும். நான் வேணா உங்களை கூட்டிட்டு போறேன். நானே போயிடுறேம்மா. இல்ல, அவர் வந்தா அவருக்கு எதுவுமே தெரியாது. அது வேணா இது வேணாம்னு சொல்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போக விட மாட்டாரு. நீங்க வாங்க மாமா, இல்ல நான் கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க, டைம் ஆகுது. ஏம்மா, நானும் போயிட்டா நீ எப்படி நாங்க தனியா இருக்க? அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. உடம்பு தானே நல்லா ஆகணும், அதனால நான் இருந்துக்கிறேன். நீங்க வாங்க மாமா, நீங்க வாங்கண்ணா, வாங்க. என்னங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் கத்துறா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை எங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வேலைக்காரன் சொல்லி பணமே கைப்பற்ற வந்திருக்க. நான் உங்க அப்பாவை வேலைக்காரன்னு சொல்லல. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் வேலைக்காரர் இல்ல, என்னுடைய மாமனார் சொல்லி நீ வீட்டு கூட்டியா வேணும். மருந்து மாத்திரை கொடுத்து கூட்டியா வேணும். மரியாதையா எங்க அப்பா கால வந்து மன்னிப்பு கேளு. ராஜா, ஏப்பா இந்தி போன பிரச்சனையை சுத்தமா பேசிட்டு. ஆஹா, என் வீட்டுக்காரரு வந்ததும் வராதுமா அவர்கிட்ட இல்லாத கொள்ளாதே சொல்லி நீங்க 2 பேர்கிட்ட நல்ல சண்டை போட்டு விட்டு நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களே. டேய்,
அவர் கூட நடிக்கணும்னு அவசியம் இல்லை. மரியாதை மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? இங்க பாருங்க, அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. நான் கால்ல விழ சொல்றீங்களே, நான் கால்ல விழுற அளவுக்கு உங்க அப்பாக்கு என்ன தகுதி இருக்கு? என்னடி சொன்ன? என்ன காரியம் பண்ற? என்னையே கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே. இனிமே இந்த வீட்ல நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். போறேன். ஏன் வீட்லயே நான் போறேன். சிறப்பா போடு. போகாதம்மா. வீட்டுக்கு மட்டும் போயிடாத. சீ! இங்க இருக்கிற வீட்ல நான் இனிமே இருக்க மாட்டேன். நான் இனிமே இருக்கவே மாட்டேன். ஓடி போ. போடி போ.